வெல்கம் பேக் டு மை சேனல் ஊர் சுற்றலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிற அண்ணா பூங்கா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பூங்காக்குள்ளே போகலாம். பூங்காக்குள்ளே உள்ளே நுழைஞ்ச உடனே சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி அழகாக ட்ரெயின் விட்டுருக்காங்க. சின்ன குழந்தைங்க எல்லாமே உட்காந்து விளையாண்டாங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. ஒவ்வொரு சண்டேயும் நம்ம வந்தோமா நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து இதில் ட்ரெயினில் உட்கார வச்சு அழகாக விளையாட வைக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஆனால் ரொம்ப லென்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது சில்ட்ரன்ஸ் ஸ்கூலுக்கு போகலாம். இங்கேருந்து நேராக போனோம்னா அடுத்தது சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் வரும். வாங்க போகலாம். இதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது. பேமெண்ட் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதுதான் அந்த சில்ட்ரன்ஸ் ஸ்கூல். சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் இது பார்த்திங்கன்னா அந்த பரவச உலகம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றும். அதாவது மேலே பிள்ளைங்களாம் சறுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அது ரொம்ப பெருசு. பட் இது சேலத்தில் ரொம்ப சின்னதாக கட்டியிருக்காங்க பாருங்கள். சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் இதில் குதிச்சு நல்லா விளையாடுறாங்க. தண்ணி பார்க்க இவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது. அது இல்லாமல் நீட்டாக அழகாக சின்னதாக கட்டியிருக்காங்க. இந்த 3 சர்க்கிள் அந்த சைடு ஃபுல்லாக ஒரு ரவுண்டே வருது. சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா மேலே ஏறி இந்த சர்க்கிள் விட்டு நல்லா குதிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். இதை பார்க்க நமக்கே ஆசையாக இருக்குது. நம்மளும் அப்படியே ஏறி ஒரு நாள் போய் குதிச்சிட வேண்டியதான். அப்படியே இந்த சைடு அப்படியே வந்தீங்கன்னா பெரியவங்களும் குதிக்கிறாங்க. இப்படி குதிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்க்க போகிறது வாட்டர் ஃபால்ஸ். இதுதாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தண்ணி எப்படி மேலேருந்து அழகாக நீட்டாக அப்படியே அழகாக கொட்டுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பழைய பூங்காவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் இல்லை. பட் இப்போ வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெரியவங்க சின்னவங்க எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லாமே இதை வந்து குதிக்கலாம். ஸோ வீக்லி ஒரு டைம் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம குதிச்சுட்டு போகலாம் ஃபேமிலியோட. நம்மளும் நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து வந்து குதிச்சுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் நீட்டாக ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஈவினிங் டைமில் தான் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வாங்க வெளியே போகலாம். இங்கே ஒவ்வொரு டைமும் நம்ம சண்டே நம்ம இங்கே வரலாம். டிக்கெட் வந்து பார்க்கிங்க்கு 10 ரூபா வாங்குறாங்க.
சின்னவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாயும், பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதுதாங்க இந்த டிக்கெட் கவுண்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.